தலைமை கிட்ட புகார் சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா வந்து அவங்க பப்ளிக்காவே வெளியே சொல்லியிருக்காங்க. அதே போல நீங்க ரிசைன் பண்ணீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அப்புறம் இருந்து கூட நீங்க ப்ரூஃப் நிறைய பேருக்கு சொல்லிருக்கீங்க. பட் ஒரு அறிக்கையை அவங்க சைட்ல இருந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே வரல. ஆமாங்க. இது வந்துங்க நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்மளுக்கு வந்து தலைமை இதெல்லாம் சில விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, அதை நீங்க சொல்ல வேண்டிய இடம் தலைமை. நீங்க சொன்னீங்க ஏன் பிரஸ்ஸ சந்திச்சு நீங்க முன்னாடியே உங்களுக்கு நீங்க விளக்க உரை கேட்கலன்னு. இதை வந்து நான் பிரஸ்ஸ சந்திச்சு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, அதனாலதான் நான் வந்து ஒரு வேட்பாளர் அறிமுகம் செய்த பொழுதும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் எல்லாருமே வந்து அந்த பேரை கூட நான் சொல்ல வேண்டாங்க. எதுக்கு அவங்களுக்கு ஒரு அவப்பேருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் போராட்டம் பண்ணும்போது கூட நான் பிரஸ் சந்திக்காம இருந்ததுக்கு இது கட்சிக்குள்ள நடக்கிற விவகாரம், நம்ம கட்சிக்குள்ளதான் பேசணுங்க, பொது வெளியில பேசக்கூடாது. பட் இவங்க இப்ப பப்ளிக்கா வந்து தனி நபர் என் பேரை சொல்லி அவங்க தாக்குதல் நடத்தினதுக்காக நான் ரிப்ளை கொடுக்கணும்ன்றதுக்காக தான் பிரஸுக்காக வந்திருக்கேங்க. ஆமாங்க, நம்ம விலகலைனாலும் நம்ம விலகணும்னு அவங்க அந்த நெருக்கடியையும் இதையும் கொடுக்குறாங்க. அந்த விலகணும்ன்ற நெருக்கடிக்கு அவங்க சொல்ற காரணங்கள் தான் வந்து இந்த பொண்ணு அதை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. ஒரு பொண்ணு அரசியலுக்கு வந்தா கண்டிப்பா வந்து அதுக்கான அவதூறுகள் இன்னொரு பெண்ணிடம் இருந்து வரலாம். ஆனா அதை நாகரிகமா கொள்கை ரீதியா அரசியல் பேசினாங்கன்னா அதை ஏத்துக்கொள்ளலாம், தவறா பேசக்கூடாது. அப்புறம் நானும் பேசுவேன் இல்லைங்க, ஏன்னா நான் முதல் முறை அரசியல்வாதி. நீங்க பல விஷயங்களை இந்த கட்சியில அனுபவிச்சிருக்கீங்க. நீங்க ஒரு சராசரி தொண்டன்ட்ட போய் கேட்டு பாருங்க, என்னைய பத்தி அவங்க சொல்லுவாங்க. நம்ம போட்ட உழைப்புனாலதான் இன்னைக்கு இவ்வளவு ஓட்டு கிடைச்சிருக்குங்க. அப்ப அந்த உழைப்பை நிராகரிக்கிற மாதிரி தானே இவங்க பேசுற வார்த்தைகள் இருக்கு. ஏன் அந்த அக்கா கிட்ட நான் என்ன கேட்கிறேன், நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கீங்க, உங்களை தவிர வேற எந்த பொண்ணும் இந்த கட்சியில வளரக்கூடாதா? ஏன் விலகணுங்கிற நெருக்கடி நீங்க ஏன் எனக்கு கொடுக்குறீங்கன்றத நான் கேட்டுக்கிறேன். தலைமையிட்ட நான் சொன்னேங்க, தலைமையிட்ட நிச்சயமா சொன்னேன். இந்த மாதிரி பொய் வதந்திகள்ல வந்து அவங்க பரப்புறாங்கன்ற அதுக்குதான் கட்சியில வந்து இன்னைக்கு வந்து ஒரு கமிட்டி அமைச்சு அதெல்லாம் சரி பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால போய் இவங்க ஏன் விளம்பரத்தை தேடிக்கிறாங்கன்றது தெரியல. ஏன்னா நீங்க எல்லா கட்சியிலையும் எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி சில பெண்மணிகள் போய் பிரஸையும் இதையும் சந்திச்சு அவங்களுடைய சுய விளம்பரத்துக்காக என்னை போல உண்மையாக அரசியலில் களத்துக்கு வந்தவங்களை எதுக்கு அவங்க வந்து இது பண்றாங்கன்றது, இந்த அவதூறை வந்து நான் பிரேக் பண்ணணும். ஒரு பணம் வாங்கிட்டு ஒரு சீட்ல ஒரு கட்சியில வந்து பணம் கொடுத்து நான் சீட் வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நான் வந்து எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா 23 தோற்ற வேட்பாளர்களுக்கும் இதை தான் அவர்கள் குற்றம் சொல்றாங்க. அது நான் வந்து எஸ்பெஷலி நான் ஒரு பொண்ணு, இன்னொரு அவங்க ஜெயிச்சிட்டாங்க, பரவாயில்ல, அந்த அக்காவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. 2 பெண்கள் தான் நாங்க வந்து எங்களுக்கு சீட் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு பெண்ணுக்கு இந்த தாக்குதல் கொடுக்கும்போது நான் மீடியாவை பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால திரும்ப இந்த மாதிரி பொய் வதந்திகளை எல்லாம் கிளப்பாம ஒரு நாகரிகமா அரசியல் செய்யலாம். ஏன்னா கோவை மாவட்டத்துக்கு இன்னைக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் தேவைப்படுது. ஏன்னா வந்து மாறி தான் அரசியல் சூழ்நிலை இருக்கு. மாநிலத்துல ஒருத்தவங்களும் சட்டமன்றத்துல ஒருத்தவங்களும் இருந்திருக்காங்க. இப்ப திரும்பவும் வேற சூழ்நிலை நிலவுது. அப்படி இருக்கும்போது கோவை மாவட்டம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப், தேவைகள் நிறைய இருக்கு. இதையெல்லாம் உணர்ந்துதான் நாங்கள் அரசியல்ல மெயினா போக்கஸ் வர்றதுக்கு காரணம், கோயம்புத்தூர் பீப்புளுக்கு ரியலி we wanted to do something, we wanted to do a change. அதுலதான் இந்த யங்ஸ்டர்ஸ் வரும். அப்படி இருக்கும்போது அவங்க கூட புகைப்படத்தை வச்சு ஒரு வதந்தி, பணம் கொடுத்தாங்கன்ற ஒரு வதந்தி, இதையெல்லாம் சொல்றது வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. சத்தியமா அதுதாங்க. ஏன்னா பணம் என்னங்க, பணம் இதுதானங்க. ஏங்க ஒரு பொம்பளை அரசியலுக்கு வந்தா என்ன ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து பணம் கொடுத்துதான் வந்தாங்கன்னு. அப்ப அவங்க பணம் கொடுத்து வந்தாங்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். நீங்க வந்து ஒரு தேசிய கட்சியில அப்படி எல்லாம் பண்ண முடியாது. பல்வேறு கட்டங்களை தாண்டி தான் ஒரு வேட்பாளரை அறிமுகம் செய்கிறார்கள். அப்ப நீங்க இப்படி என்ன என் மேல வைக்கிற குற்றச்சாட்டு நீங்க திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டா தான் நான் பாக்குறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே திரு ராகுல் காந்தி அவர்களுடைய ஆக்சஸ் இருக்குல்ல, அப்ப நீங்க அதை அவர்கிட்ட சொல்லாம பொதுவெளியில வந்து பணம் வாங்கி சீட்டு வாங்கி கொடுக்குறாங்கன்றது வந்து அவரை அசிங்கப்படுத்துற மாதிரியான செயலா தான் நான் பாக்குறேன். அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்க, இந்த மாதிரி பல்வேறு முன்னெடுப்புகள் இருக்கு. அப்படி இருக்கிற கோவையிலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, உள்கட்சி பூசல் எதுவும் இருக்கா? புதுசா கட்சிக்கு காங்கிரஸ்குள்ள வரவங்களுக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள் இருக்குன்னு காங்கிரஸ் பேரியக்கத்தை பத்தி நான் எந்த தவறும் சொல்ல கிடையாதுங்க.
அதனுள் இருக்கக்கூடிய சிலர் இந்த மாதிரி ஒரு சுய விளம்பரத்துக்காக அரசியல் தேடுகிறார்கள். எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு வேட்பாளரை அறிமுகம் செய்து விட்டால் அதை வந்து அவங்க ஏற்றுக்கொண்டு அந்த வேட்பாளருக்கு களத்துல நிப்பாங்க. அப்படிதான் உண்மையான தொண்டர்கள் என் பக்கம் நின்றார்கள். இந்த சில பேர் வந்து இந்த பொண்ணு வந்துடக்கூடாது, இப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்க உள்ளாட்சி பிரதிநிதியா இருக்கிறாங்க, திரும்ப உள்ளாட்சியில நான் போட்டியாய் அவங்களுக்கு நிக்க கூடாதுங்கிறதுனால அவங்க அந்த அவதூறை பரப்புறாங்க போல தெரியுது. இல்லங்க, எனக்கு சட்டமன்றத்திலயுமே நிக்கிறதுக்கான, நான் சட்டமன்றத்திலயுமே போய் நிக்கணும், எனக்கு சீட்டு வேணும்னு எல்லாம் நான் வந்து எந்த மெனக்கடலைங்க. எனக்கு வந்து தலைமை பார்த்து இளைஞர் அணிக்கு இந்த சீட்டு ஒதுங்கினோடனே இளைஞரை நிப்பாட்டலாம், விமன் ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்லிதான் என்னையும் இன்னொரு பெண்மணியையும் நிப்பாட்டினாங்க. யூத் காங்கிரஸ்ல நேஷனல் செக்ரட்டரியா இருக்கிறதுனாலதான் எனக்கு சீட்டு வந்து டெல்லி தலைமை ஒதுக்குனாங்க. என் ஒர்க்கை பார்த்துதான் கொடுத்தாங்களே தவிர நீங்க ஃபேக்கா மணி வாங்கி கொடுத்தாங்க அதுங்கிற அலிகேஷனே முற்றிலும் தவறு. அப்ப இப்படி சிலருடைய இந்த என்ன சொல்றதுங்க, சிலருடைய மலிவான அரசியல்னால இனி வரும் பெண்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும். அது வந்து மத்த பெண்களுக்கு சவாலா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் எல்லாருக்கும் குடும்பம் வந்து இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒத்துக்குவாங்கன்னு சொல்லல. சில பேர் இதை காரணமா வச்சு அரசியலை விட்டு விலகுவாங்க. அப்ப அந்த உண்மை பர்பஸே டிஃபீட் ஆகும். சோசியல் மீடியால அடிக்கடி நீங்க போடுற பதிவுலயே அவங்க முன் வச்சுதான் குற்றம் சாட்டுறாங்க. நீங்க கட்சிக்கு எதிராக செயல்படுறீங்க. எம்பி ஜோதிமணி அவங்களோட இது பண்ணீங்க இல்லைங்க, அக்கா ஜோதிமணி அவர்களுக்கு எதிராக நான் வந்து பேசினது வந்துங்க, அவரை வந்து குற்றம் சாட்டணும்னு பேசல. நீங்க அந்த பதிவு இன்னமும் என்னோட சோசியல் மீடியால இருக்கு, நீங்க அதை எடுத்து பார்க்கலாம். அக்கா ஜோதிமணி அவர்களே, அவருக்கு நல்ல மரியாதை கொடுத்துதான் நான் என்ன சொன்னேன்னா, ஜோதிமணி அக்கா அவர்களே, நீங்க ஒட்டுமொத்தமா இந்த 28 வேட்பாளர் தேர்வுமே வந்து பண ரீதியாக நடந்ததுன்னு சொல்றது வந்து என்ன மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு என்னை நல்லா தெரியும், உண்மையா கட்சியில மேல வந்த, ஏன்னா அவங்களும் என்னை மாதிரிதான் கட்சியில வந்திருப்பாங்க ஒரு லேடிஸ், உண்மையிலேயே கட்சியில வந்து கஷ்டப்பட்டு ஒரு பதவிக்கு வந்து தலைமை சீட்டு கொடுக்கும்போது ஒட்டுமொத்தமாக பணம் ரீதியாக தான் இந்த வியாபாரமாக நடந்ததுன்னு சொல்றது உண்மையிலேயே சீட்டு வாங்கின என்னை போன்றவர்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாகுது. அதுவும் பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய தாக்குதல் வருங்கிறது இதைத்தான் நான் சொன்னேன். ஆனா இந்த நடுவுல காயத்ரி பூந்து இதுல ஒரு விளம்பரத்தை தேடிக்கிட்டு நான் அவங்களுக்கு விமர்சனம் வச்ச அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒட்டுமொத்தமா நீங்க எப்படி குற்றச்சாட்டு வைக்கலாம்? ஜோதிமணி அக்காவுக்குமே அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு குளறுபடி இருந்திருந்தா அவங்க நேரா வந்து மீடியாவை சந்திச்சு சொல்லியிருக்கலாமே. ஏன் ஒட்டுமொத்தமா இப்படி பேசுறீங்க? இது என்ன மாதிரி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பெண் அரசியல் நிர்வாகிகள் நாங்க, அப்ப எங்களை வந்து அப்படி பேசுறது எனக்கு மனசுக்கு புண்படுதுங்கிற கருத்தை மட்டும்தான் நான் போட்டேனே தவிர யாரையும் அவதூறாக இவர்கள் பேசுவது போல பேசுவது என்னுடைய இயல்பிலேயே இல்லை. இப்ப நீங்க தலைமை கிட்ட புகார் சொல்லிருக்கீங்கன்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும், தலைமை நடவடிக்கை எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க தனிப்பட்ட முறையில உங்க மேல அவதூறு பரப்புனதுக்காக சட்ட நடவடிக்கை இல்ல, சத்தியமா நான் எடுப்பேங்க. ஏன்னா நான் பேசிக்கலி ஒரு வழக்கறிஞர் தான். பாத்தீங்கன்னா இப்படி தே கேனாட் டிஃபேம் மீ. இது வந்து என்னுடைய பர்சனல், நான் கண்டிப்பா ஒரு மான நஷ்ட வழக்கை வந்து இவர்கள் மீது நான் தொடுப்பேன். ஏன்னா நான் எங்கேயுமே அதிகாரப்பூர்வமாக எதையும் சொல்லாத பொழுது பணம் கொடுத்தேன், அதை கொடுத்தேன், சிபாரிசுல வாங்கினேன்னு இவங்க சொல்றத கண்டிப்பா மான நஷ்ட வழக்கு இவர்கள் மீது நிச்சயமாக தொடுப்பேன். என்ன காரணத்துக்காக தொடுப்பேன்னா, நாளைக்கு ஒரு பொம்பளை புள்ள அரசியலுக்கு வரும்போது இந்த மாதிரி பல்வேறு நெருக்கடிகள் அவர்களுக்கு வரும். அட்லீஸ்ட் அந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பாதிப்பு வரக்கூடாது. நாளைக்கு ஒரு யூத்தோ இல்ல விமனோ வந்து when they are coming into politics அவங்களுக்கு இந்த மாதிரி நெருக்கடி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு சட்ட நடவடிக்கை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். அதே எதிர்த்தரப்புல சொல்றேன், அவங்களுக்கு என் மேல ஒரு குற்றச்சாட்டை எங்கேயும் சொல்ல முடியாதுங்க. இந்த இடத்துல இந்த பொண்ணு பணத்தை கொடுத்தா அவங்க பணத்தை வாங்கினாங்க, இல்ல இந்த பொண்ணு ஒரு ஷார்ட்கட்ல அரசியலுக்கு வந்தா, இல்ல இந்த குடும்பத்தின் மீது இவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் மீது ஒரு அப்பழுக்கற்று நான் இருந்ததுனாலதாங்க 2வது இடம் வந்தேன். நாங்க மருத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எங்க மீது ஒரு இன்கம் டாக்ஸ் கட்டுறதுல இருந்து ஒரு தப்பை எங்க மேல வைக்க முடியாது. அப்ப அந்த வளர்ந்து இந்த பொண்ணுக்கு இந்த சொசைட்டி மேல ஒரு வளர்ந்து வர்ற மரியாதையினாலதான் இந்த மாதிரி துக்கடா குற்றச்சாட்டுகளை நம்ம வந்து வைக்கிறாங்க. ஆனா இவர்கள் தரும் நெருக்கடியை பார்க்கும் பொழுது சில சமயம் கட்சியை விட்டு இல்ல அரசியலை விட்டே ஒதுங்கிடலாங்கிற அளவுக்கு என்னைய வந்து ஒரு மன உளைச்சலுக்கு என் குடும்பத்தையும் இந்த ஒரு வாரத்துல அரசியலை விட்டே ஒதுங்கிடலாங்கிற அளவுக்கு கொடுத்துட்டாங்க.